ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆரோக்கிய பகுதியாக, ஒரு ஆரோக்கிய குறிப்பாக கூட இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதிக நேரம் டிவி, ஃபோன் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஒரு காலத்தில் நம்முடைய கண்ணுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பதற்கும், அதாவது பிற பொருட்களை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நாம் நிறைய நம்முடைய கண்ணை பயன்படுத்தணும். நம்ம கண் விழிச்சிருக்கிற நேரம் வரைக்கும் எதையாவது ஒன்றை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. படிக்கிறதுல தான் ரொம்ப ஆழ்ந்து படிக்கிற போது அந்த கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப படிக்காதப்பா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு கிராமத்தில் சொல்கிற வார்த்தையை கூட நம்ம கேட்டு இருக்கிறோம். அப்போது கண்ணுக்கு இருந்த வேலை அப்போ ரொம்ப குறைச்ச, ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப அதிகம். நாம் படித்து அதிகப்படுத்திக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, பார்த்தே ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டோம். டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்குறது, இப்படி பல விஞ்ஞான பொருட்களை பார்த்து 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 குழந்தையிலேருந்தே கண்ணாடி போட ஆரம்பித்து, அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்கல்ல கண்ணு சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்னு, அதை இப்போ இளமையிலேருந்தே நாமெல்லாம் அனுபவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க, நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டெல்லாம் பார்க்கலைங்க, பார்த்தே ஆகணுங்கிறதான் எங்கள் தொழில், எங்கள் வேலையே அதை நம்பி தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதால் வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பல பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. இதுக்கு சில எளிமையான பயிற்சிகளின் மூலமாக கண்ணை அடிக்கடி ரெஃப்ரெஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, புதுப்பித்து கொள்ளுதல், மீண்டும் 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 நம்மை புதுப்பித்து கொள்வது போல இந்த கண்ணை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு திரும்ப வேலை பார்க்க சொன்னோம் அப்படின்னா நாள்பட கண் ஒளியை நம்மளால் சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் ஃபோன் பார்க்குறீங்க, தேவையில்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்து சிஸ்டம் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துடுங்க. தேவைப்படுகிற போது நாம் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க, தேவைக்கு மட்டும்தான் பார்க்குறோம், எங்கள் வேலையே அதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், முதல்ல அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை உங்கள் பார்வையை அந்த ஒளி பக்கத்தில் இருந்து வேறு பக்கத்துக்கு திருப்பணும். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டமில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சதே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் நீங்கள் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பி வேறு ஏதாவது ஒரு வேலையை ஒரு 5 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் அந்த சிஸ்டத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒளி தொடர்ந்து கண்ணில் பட்டுக்கொண்டே இருந்தால் உடனடியாக அந்த சோர்வு அப்படிங்கிறது கண்ணுக்கு ஏற்பட தான் செய்யும். அப்போ கொஞ்சம் அதற்கு ஒரு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப அந்த வேலையை தொடரலாம். ஒன்று. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கண்ணுக்கு சிறிய பயிற்சிகளை நாம் செய்யலாம். உடம்புக்கு மட்டும்தான் பயிற்சி இருக்குது, அதை உடற்பயிற்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு கூட எளிமையான கண் பயிற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண் பயிற்சிகளை நாம் செஞ்சோம்னாலே கண்ணு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, காலையில் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் உடம்புக்கு தானே சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த உடம்புக்கு செய்கிற போது அதிகாலையில் உதயமாகக்கூடிய அந்த ஆதித்த பகவானை நாம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணொளி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் காலையில் உதயமாகக்கூடிய ஆதித்தனை நீங்கள் பாட்டுக்கு நல்லா உச்சி வெயில் 12 மணிக்கு சூரியனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த எழுகின்ற நேரத்தில் இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த காலை ஆதித்த பகவானை பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. நான் அதை பற்றியே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த சூரிய நமஸ்காரத்துடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதை செய்யணும்னு விருப்பப்படுறவங்க போய் அதை பார்த்தும் நீங்கள் அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்யலாம். அது உடம்புக்கும் ரொம்ப பலம் சேர்க்கக்கூடியது. சரி, காலையில் அதை செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் உணவு வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஆரோக்கியமான உணவுகள் என்னெல்லாம் சொல்லப்படுது, கேரட்டு, பால், அதுக்கப்புறமா நிறைய கீரை வகைகள், பழங்கள், பச்சை நிற காய்கறிகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம உடம்புக்கும் சரி கண்ணுக்கும் சரி ரொம்ப நன்மையை பயக்கும். சரி, இதை தாண்டி சின்ன சின்ன எளிமையான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பந்து எடுத்துக்கோங்க.
அந்த பந்தை நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தொடர்ந்து சிஸ்டமில் வேலை பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் டேபிள்லேயே அதை வந்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேர இடைவெளியில் என்ன பண்ணுங்க, அந்த பாலை நீங்கள் கீழே போட்டு மேலே போட்டு விளையாடுங்க. என்னங்க ஆஃபீஸில் உட்காந்து பால் போட்டு விளையாட சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் பந்து மட்டும் போட்டு விளையாடக்கூடாது. இந்த பந்து கீழே போகும்போது என்ன பண்ணணும், அந்த பந்து எங்கே போகுதோ அங்கே உங்கள் கண்ணும் போகணும். கழுத்து தலையெல்லாம் போகக்கூடாது, கண்ணு போகணும். அதுக்கப்புறமா பந்தை மேலே தூக்கி போட்டோம்னா அது மேலே எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் உங்கள் கண்ணு போகணும். அப்போ கண்ணு கீழே மேலே இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்ணுக்கும் பயிற்சி, ரொம்ப நேரம் உட்காந்து ஏதோ வேலை பார்த்த மாதிரி ஒரு அலுப்பு இருக்கும் பாருங்க, நமக்கும் அது கொஞ்சம் ஓய்வை ஏற்படுத்தி தரும். இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து பால் எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தா பார்க்குறவங்கள நம்மளை என்ன குழந்தை மாதிரி நினைப்பாங்களா அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் கூட ரகசியமாக சில பயிற்சிகளை நாம் செய்யலாம். அது என்ன அப்படின்னா, நம்முடைய கண் இருக்கு இல்லையா, ஒரே இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ கண்ணுக்கு வலது இடது மேல் கீழ் அப்படிங்கிற பார்க்கும் சக்தியை அதிகப்படுத்தினோம்னா அது இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும். அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நல்ல கண் பயிற்சி இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு படத்தில் காட்டுறேன், இது பாருங்க படத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு. கண்ணினுடைய அந்த வலது பக்கம் ஓரம் வரைக்கும் கண் போகணும். அதுக்கப்புறமா இடது பக்க ஓரம் எவ்வளவு தூரம் நம்மளால் அந்த ஓரத்தில் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம். கழுத்தை திருப்பக்கூடாது, தலையை திருப்பக்கூடாது, கண்ணு மட்டும்தான், கருவிழி மட்டும்தான் நகரணும். அதுக்கப்புறம் பாருங்க மேலே, அதுக்கப்புறமா கீழே, அதுக்கப்புறமா அப்படியே சுழற்சியாக வரணும். இது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி. இதை யாரும் நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு நினச்சி வெக்கப்பட்டுக்கிட்டு செய்ய வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எளிமையாக இந்த பயிற்சியை நாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கண்ணுக்கு சில மசாஜ் இருக்குது. இதை வந்து அடுத்தவங்களை வச்சு செய்கிறது இல்லை, நாமளே நமக்கு செஞ்சுக்கிற நல்ல மசாஜ். இதை செஞ்சோம் அப்படின்னாலும் கண்ணு சீக்கிரமாக சுறுசுறுப்பாகும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப எளிமையான மசாஜ் தான். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய 2 கட்டை விரல்கள், இந்த 2 கட்டை விரலை என்ன பண்ணணும்னா, நம்ம புருவத்தினுடைய ஆரம்ப பகுதி இருக்குல்ல, 2 புருவமும் எந்த இடத்துல இருந்து வருதோ அந்த ஜாயிண்ட் ஆகி வளரக்கூடிய இடம், இதை வந்து யோக நிலையில் ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு இப்போ சக்கரங்களை பற்றிலாம் நான் எதுவும் சொல்லலை. உங்கள் புருவம் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அந்த புருவ ஆரம்பத்தில் இந்த 2 கட்டை விரலை என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களால் அதில் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் அழுத்தம் கொடுக்கணும். இப்படியே இதே இடத்துல இப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் அழுத்தணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணணும், அப்படியே புருவத்தினுடைய நடு பகுதி, அப்படியே புருவத்தினுடைய நடு பகுதிக்கு நீங்கள் வரணும். அங்கேயும் வந்து அழுத்தம் கொடுக்கணும். கண்களை வந்து நீங்கள் மூடிக்கோங்க. அதுக்கப்புறமா புருவத்தினுடைய கடைசி பகுதி, இந்த கண்களினுடைய விளிம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணினுடைய கடைசி பகுதி இந்த இடம். இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும், புருவத்தினுடைய ஆரம்ப பகுதியில் கட்டை விரலை வச்சு அழுத்தணும். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அதனுடைய மையப்பகுதி, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கடைசி பகுதி, இப்படி வந்து அழுத்தின பிறகு அப்படியே என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்துட்டு வந்து உங்களுடைய காது, இந்த 2 காதுனுடைய இந்த சின்ன மடல் மாதிரி இருக்கு இல்லையா, அது 2துலேயுமே உங்களுடைய கட்டை விரலை வச்சு காதை நல்லா இப்படி அழுத்தி பிடிங்க. இப்படி 2ஐயும் நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த காதில் வந்து எந்த சத்தமும் கேட்காது. காதுக்குள்ளே ஏதோ ஒரு அமைதி ஒன்று வந்த மாதிரி ஒரு கேட்கும். இப்போ இதை நான் இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல புருவத்தினுடைய ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி, அப்படியே வந்து காது. அவ்வளோதான். இதை வந்து ஒரு 3 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஆள்காட்டி விரல், இந்த விரல் இருக்கு இல்லையா, ஆளை சுட்டி காட்டும் விரல், அதனால தான் இதுக்கு ஆட்காட்டி விரல்னு பேர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி மூக்கினுடைய ஆரம்ப பகுதி, இந்த மூக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மூக்கும் கண்ணும் ஒரு இடத்துல சந்திக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஆரம்ப பகுதி, கண்ணை மூடிக்கோங்க. அந்த ஆரம்ப பகுதியில் வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணுக்கு கீழ் பகுதியில் அப்படியே உங்களுக்கே தெரியும் ஒரு வளையம் ஒன்று இருக்கும், அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திக்கிட்டே வாங்க. மேலே புருவம், அப்புறம் திரும்ப அப்படியே கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் கீழே,
அப்புறம் மேலே உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த விரல்களை மூடிக்கிறேன். இப்படியே நீங்கள் வந்து ஒரு 3 முறை சுற்றிட்டு இந்த கண்ணுக்கு கீழே இப்படி கொண்டு வந்து வச்சிட்டிங்களா, இந்த பகுதியில் வச்சுட்டு என்ன பண்ணணும், திரும்ப அப்படியே கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போய் மேலேருந்து மறுபடியும் கீழே, மறுபடியும் கீழே, மறுபடியும் இது ஒரு 3 முறை, இது ஒரு 3 முறை. அதாவது எப்பயுமே இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதை ரெண்டையுமே வந்து நம்ம செய்யணும். இப்படி கீழே இருந்து மேலே ஒரு 3 தரம், அப்புறம் மேலேருந்து அப்படியே கீழே ஒரு 3 தரம், மீண்டும் திரும்ப திரும்ப இதை செய்யணும். இது 2வது பயிற்சி. இதை செஞ்சு முடிச்சிடுறீங்களா, அது ஒரு 3 தரம் செய்கிறீங்க, இது ஒரு 3 தரம் செய்கிறீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 கையையுமே நல்லா இப்படி தேய்க்கணும். நல்லா இப்படி தேய்ச்சோம்னா இதிலிருந்து ஒரு சூடு ஒன்று வரும் இல்லையா, அந்த சூடு வர்ற அளவுக்கு கையை நல்லா தேய்ச்சி இந்த 2 உள்ளங்கையும் என்ன பண்ணுங்க, உங்கள் கண்ணை வந்து இப்படி நல்லா அதை அழுத்தணும். அப்படி வந்து வச்சு நல்லா அந்த சூடு வந்து நம்முடைய கண்ணில் வந்து உணரணும். அந்த 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி இப்படி அப்படி அழுத்தி கொஞ்ச நேரம் வச்சிருங்க. சூடு குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கையை நல்லா தேய்ச்சி அந்த மாதிரி ஒரு 3 முறை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கையை நல்லா தேய்ச்சி, இப்போ உள்ளங்கை பயன்படுத்தினீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக உங்களுடைய விரல்களை பயன்படுத்துங்க. இந்த விரல்களை என்ன பண்ணுங்கள், இப்படி வைங்க. இப்படி வைக்கணும். இப்படி நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த விரல்களை இப்படி எடுக்கணும், திரும்ப வைக்கணும், திரும்ப வைக்கணும், திரும்ப வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 முறையோ ஒரு 5 முறையோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு ரொம்ப 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 உடனடியான ஒரு நிவாரணத்தை, உடனே கண்ணு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த மாதிரி சில எளிய பயிற்சிகளை நாம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு அது ரொம்ப சுறுசுறுப்பை தரும். இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் ஆச்சு. ஒரு 4 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம். இந்த ஒரு 5 நிமிஷம் கண்ணுக்கு ஓய்வுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கண்ணாடி போட வேண்டாம். கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் கண்ணை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இதை அடிக்கடி படிக்கிறவங்களும் வந்து பயன்படுத்தலாம். மாணவர்களும் செய்யலாம், வேலை பார்க்கக்கூடியவர்களும் இதை வந்து செய்யலாம். ஏன்னா நிறைய படிக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்போது இதை நான் வந்து அடிக்கடி பண்ணுறேன். நிறைய புத்தகங்கள் படிப்பேன். படிக்கிறதுனா இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படிம்மா ஒரு 1/2 மணி நேரம் படிப்பீங்களா, 1 மணி நேரம் தொடர்ந்து படிப்பீங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 5 மணிக்கோ 4:30க்கோ 5 மணிக்கோ படிக்க உட்காந்தா ஒரு 7:30 8 மணி வரைக்கும், அப்போனா எவ்வளோ நேரம்னு பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை மாதிரி வந்து விழும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து வம்பா உட்காந்து படிக்கக்கூடாது, வம்பா அந்த வேலை செய்யக்கூடாது. அப்போ கொஞ்சம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சில எளிய பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் கண்ணு மறுபடியும் ரொம்ப நல்லா தன்னுடைய பழைய நிலைமைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நீங்கள் தொடர்ந்து உட்காந்து படிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதுக்கு நடுப்புற இந்த மாதிரி சின்ன 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 எளிய பயிற்சிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு கண்ணை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா கண்ணு ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இறைவனை கூட கண்ணின் மணி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த கண்ணை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டோம்னா உடலுக்கும் நமக்கும் அது மிகுந்த நலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள்னு எல்லோரோடும் இந்த மாதிரி பல பதிவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.